ஆதாரமே இல்லை என்றால் நாம் அதை நல்லதா கெட்டதா என்று எப்படி கூற முடியும்? அதைத்தான் நானும் கூற விரும்புகிறேன். எப்பொழுதும் எதிலும் நன்மையை மட்டும் பார், தீமையை விட்டுவிடு. அதை பற்றி ஏன் நினைக்கிறாய்? உன் கணவர் கூறுவது சரிதான். இப்பொழுது இருவரும் இங்கிருந்து கிளம்புங்கள். இருவரும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதை எண்ணுவதாக இருந்தாலும் நன்மையை மட்டும் எண்ணுங்கள். அப்பொழுதுதான் எதிர்கால வாழ்க்கை நல்லதாக அமையும். இப்பொழுது எதை எண்ணினாலும் நன்மையை மட்டுமே எண்ணுங்கள். உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்து விட்டதல்லவா? இனி உயிர் மீது ஆசை இருந்தால் இங்கிருந்து சென்று விடுங்கள். போகலாமா தேவி? வா. ஹிரண்யகசிப் அவருக்கு எனது குருதியால் அபிஷேகம் செய்வேன். ஒன்றை மட்டும் எண்ணிதான் நான் கவலைப்படுகிறேன். அவர் என் இதயத்தில் வசிக்கிறார். அவருக்கு என் பாதத்தின் குருதியை தான் அளிக்கப் போகிறேன். உண்மையில் நான் அவருக்கு என்னையே தியாகம் செய்ய தயாராக உள்ளேன். இந்த உடைந்த கண்ணாடி துகள்களை பாரு பிரகலாதா. இதன் மீது நடந்தால் பிறகு பக்தி அல்ல, வலிதான் தெரியும் பிரகலாதா. நான் பார்க்கிறேன் தந்தையே. ஆனால் எனக்கு இதில் வலி அல்ல, நாராயணரின் அன்பின் ஒளி தெரிகிறது. இங்கு இன்றி வரையில் ஒவ்வொரு மூச்சும் நாராயணர் பெயரை சொல்லும். அவரது நாமத்தை என் உயிரை விட்டால் தான் விடுவேன். இவனை சங்கிலியால் பிணையுங்கள், இவனை சங்கிலியால் பிணையுங்கள், இவனை சங்கிலியால் பிணையுங்கள். இவன் என் மகன் அல்ல, ராஜ துரோகி. நாராயணரே, ஹிரண்யகசிபுவின் அநியாயங்கள் எல்லை மீறுகிறது. நாம் இவனை தடுத்தாக வேண்டும், இவனை அழித்தாக வேண்டும். அழிவான் தேவி, இந்த அசுரனும் நிச்சயம் அழிவான். எப்படி இரவினை தொடர்ந்து சூரிய ஒளியானது பொழுதை தருகிறதோ அதுபோல பாவமும். நாராயணரே, லக்ஷ்மி இருக்கும் வரையில் நாராயணருக்கு ஒன்றும் ஆகாது. பிரகலாதனின் பக்தியும் மற்றும் எனது அன்பின் சக்தியும்
எந்த விஷத்தையும் அமிர்தமாக்கும். நமோ நாராயணா, நமோ நாராயணா. போதும், நிறுத்திவிடு. என் மகனை அவன் என்னிடமிருந்து பறித்து விட்டான். இப்பொழுது அவன் நம்பிக்கையையும் பறித்துக் கொண்டிருக்கிறான். சூழ்ச்சியாலும் மாயையினாலும் கடவுளாகிவிட முடியாது நாராயணா. இனி இந்த நெருப்பை நீராலும் பலத்தாலும் அணைக்க முடியாது. மறந்து விட்டாயா? இது உனது தங்கை என்னிடம் கேட்டு பெற்ற வரம். இனி அவள் இந்த நெருப்பில் எரிந்து சாம்பலாகும் வரை இந்த நெருப்பு அணையாது. சகோதரரே, சகோதரரே, நான் எரிந்து கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள். எவ்வாறாவது என்னை காப்பாற்றுங்கள். ஹிரண்யகசிபு ஒரு வரத்தை பாவம் செய்வதற்காக எவர் பயன்படுத்தினாலும் அதற்கான பலனையும் அடைந்தாக வேண்டும். அதைப் போலவே வரத்தின் மரியாதையை காக்க பாவத்தை அழிப்பதும் பாவியை ஒழிப்பதும் தேவையானதாகும். சகோதரரே, சகோதரரே, நமோ நாராயணா, நமோ நாராயணா. உனது தங்கை ஹோலிகாவிற்கும் அதுவே நடந்தது. பார், அதர்மம் என்னும் நெருப்பில் எரிந்து சாம்பலாகிவிட்டார். ஆனால் தர்மத்தை பார்த்தாயா? உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் தீங்கு நேராமல் பார்த்து கொண்டது. ஹிரண்யகசிபு, ஹோலிகா எரிந்த இந்த நிகழ்வு பல காலங்களுக்கும் நினைவில் கொள்ளப்படும். ஒவ்வொரு ஆண்டும் அதர்மத்தை தர்மம் வென்றதை நினைவில் கொள்வார்கள். அதன் மூலம் இந்த உங்களின் துன்பத்திற்கு காரணம் அதுதான். நாராயணரே, நாராயணரே, அமைதி, அமைதி நாராயணரே. அதர்மம் இன்று அழிந்து விட்டது நாராயணரே. பாவி தண்டிக்கப்பட்டு விட்டான். அமைதி, அமைதி நாராயணரே, அமைதி. இன்று மீண்டும் ஒருமுறை லக்ஷ்மி நாராயணர், இந்த பிரபஞ்சத்தை காக்கும் கடவுள், தனது கடமையை செய்துவிட்டார்கள். நீங்கள் இருவரும் தர்மத்தை காக்க, அதர்மத்தை அழிப்பதற்காக அற்புதமான அவதாரத்தை எடுத்திருக்கிறீர்கள். அதர்மத்தை செய்பவர்கள் அனைவரும் இந்த காட்சியைக் கண்டு பயந்து விட்டார்கள். அதர்மத்தை அழிப்பதற்காக, தீயவர்களை ஒழிப்பதற்காக தாங்கள் எடுத்த இந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் எனப்படும். நரசிம்ம அவதாரம் எனப்படும். நரசிம்ம அவதாரம் எனப்படும். இந்த அவதாரத்தில் தேவி லக்ஷ்மி நரசிங்கியாக உதவி புரிந்தார்கள். நான் அவதாரம் எடுத்தது உண்மைதான், லட்சியமும் நிறைவேறியது. ஆனால் இதற்கான ஆதாரம் பக்த பிரகலாதனாவான். அவன் இல்லாமல் இந்த அதர்மத்தை அழிப்பது சாத்தியமற்றதாகும். பக்த பிரகலாதா, தாயே,
என் நாராயணர் என்னை அழைக்கிறார்.